வணக்கம். நான் டாக்டர் சரவண பாரதி, இன்டெல் மெடிசன் கன்சல்டன்ட், டாக்டர் மேத்தா மருத்துவமனை. 2 நாள் 3 நாள் காய்ச்சல் இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் போடலாமா டாக்டர்? இது எல்லாருக்குமே உள்ள பொதுவான கேள்வி. சில பேஷண்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுமே எனக்கு கேட்கலையே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ முக்கியமான காரணம் இந்த காய்ச்சலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி வைரல் தொற்று நோயாக தான் வரும். வைரல் தொற்று நோய் எப்பயுமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரவக்கூடியது. அண்ட் முக்கியமாக குழந்தைங்களுக்கு, பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக வரும். ஆனால் அந்த வைரல் தொற்று நோயை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 நாள் தான் அந்த ஜுரமே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு, காய்ச்சல், தலைவலி, மூட்டு வலி, பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, வைரல் தொற்று நோய் இருக்கவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுறதுக்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. இந்த ஆன்டிபயோட்டிக் போடுறதுனால இந்த நோய் மோசமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா வயிறு புண் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு 3 நாளைக்கு மேல அப்படின்னா, உங்களோட மருத்துவர்களை அணுகிட்டு அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தால் மட்டுமே அந்த டோசிங் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் முன்னாடியே போட்டு அதனால எதுவும் தொந்தரவு வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.